சத்தம் கேட்டு கொழும்புத்துறை தூயிலெழும்பும் ஆனைமுகன் கோபுரத்தை ஆதவன் அலங்கரிக்கும். கோயில் மணி சத்தம் கேட்டு கொழும்புத்துறை தூயிலெழும்பும் ஆனைமுகன் கோபுரத்தை ஆதவன் அலங்கரிக்கும். ஆண்டுதோறும் மாசி மாதம் கஜமுகன் கொடி பறக்கும். வேண்டுதலை நிறைவேற்ற வேட்கை தணிந்து வெற்றி கிடைக்கும். அழகே ஆனைமுகமே அத்தியம்பதி அரசே, தொழவே தினம் தொழவே ஆனந்தம் குடி வருமே. அழகே ஆனைமுகமே அத்தியம்பதி அரசே, தொழவே தினம் தொழவே ஆனந்தம் குடி வருமே. அத்தியம்பதி ஆளும் எங்கள் ஆனைமுகனே, நாத்தியம் பேசா மனிதர் யாவும் கூடும் தலமே. அத்தியம்பதி ஆளும் எங்கள் ஆனைமுகனே, நாத்தியம் பேசா மனிதர் யாவும் கூடும் தலமே.
குடும்பத்துறை பதிவுரையும் எங்கள் அப்பன் அவன் கொக்கை அப்பன் உழவனை தீர்ப்பவன் இப்போது பேரை அரோகரா குடும்பத்துறை சந்திரசேகர பிள்ளையாருக்கு புள்ளி கையாளுக்கு புயல் துடைப்பவனுக்கு நம்பினோரை காப்பவனுக்கு எல்லோரும் அரோகரா ஒலிக்க சொல்ல வேண்டும். லோகத்துக்கு கேட்க வேண்டும். அரோகரா சந்திரசேகர பிள்ளையாருக்கு அரோகரா எங்கள் புள்ளி கையாளுக்கு அரோகரா கொடுக்கின்ற அற்புத நாயகனாக தரணியெல்லாம் காக்கின்ற எங்கள் சந்திரசேகர பிள்ளையார் சித்திர தேரிலே ஆரோக்கியிருக்கிறார். விநாயகரை முன்னிலையை வேறறுக்க வல்லவனே, விநாயகனே வெட்கை தடுப்பவனாக இருக்கிறார். அத்தனைக்கும் எப்படியாவது ஊரமான் என்று பார்ப்போம். அப்படி சிந்திக்க கூடாது. பிள்ளையார் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆகா, இதுதான் உங்களுடைய எண்ணமோன்று அவர் சிந்தித்து விடுவார். நிச்சயமாக நாங்கள் பிள்ளையாருடைய வாசலில் வந்தால் அப்படியே பிள்ளையார் என்று முன்னெல்லாம் ஈழச் சேலையோடுதான் எங்களுடைய முன்னோர்கள் கோயிலுக்குள்ளே போனார்கள். நாங்கள் இப்ப வடக்கையில் பிடிக்கிறதுக்கே பஞ்சிப்படுறோம். அங்காலிருந்து இங்காலிருந்து சாமி கழங்கியும் புதுச்சாரி ஐம்பண்ணி வந்தவன் உண்மை யதார்த்தமான கதையை தான் நான் ஆலயத்தில் சொல்றேன். என்னன்னு சொன்னால் அப்படி சிந்திக்க கூடாது. பிள்ளையாரே கதி, அவன்தான் இந்த உடம்பை தந்தவன், அவன்தான் இந்த உடலை தந்தவன், அவன்தான் இந்த உயிருக்கு ஆதாரமாக மூலாதாரமாக இருப்பவர் விநாயக பெருமான். எனவே எல்லோரும் நடக்கையை கொடுங்கள், மெதுவாக இருக்க வேண்டும். மணி அங்கே ஒலிக்கிற மணியை நீங்கள் அவதானிக்க வேண்டும். ஐயாவினுடைய கையிலே இருக்கிற மணி அசைவுக்கு ஏற்றாற்போல் தான் நீங்கள் பேரை அசைக்க வேண்டும். எனவே அருமையான பொருள்
வேண்டும். கவிதையோடு பாடி வாருங்கள், தேவார பதிகங்கள் பாடுங்கள். இந்த உலகத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய பேர் இப்போது அலோகரா நம்பெருமானுடைய திருப்பேர் வெகு மெதுவாக அசையத் தொடங்கி இருக்கிறது. வெகு மெதுவாக பேர் அசைய வேண்டும். அங்கே கருத்து கட்டைகள் கூறப்படுவதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவோ பள்ளம் வருகிற எல்லாவற்றையும் கடந்துதான் இந்த வாழ்க்கை பயணிக்க வேண்டும். இப்பொழுது பிள்ளையார் தன்னுடைய கருமூலத்தை அருகிலே அங்கே செல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். அந்த கருமூலத்தை நோக்கியவாறு அந்த வீதி ஆலயத்தினுடைய வீதியிலே செல்லுகிற காட்சி என்ன அலங்காரமாக, எத்தனை அலங்காரம்! இந்த காலையிலே பூத்த மலர்கள் எல்லாம் அப்பன் அவன் தும்பிக்கையானுடைய திருமேனியிலே அழகு சேர்க்கிறது. செவ்வழி மரம், அந்த செவ்வழி மலர் மற்றும் அங்கே நந்தியாவட்டை, அங்கே நித்திரை கல்யாணி, மல்லிகை என்று எத்தனை மலர்கள், அங்கே ஐயனுடைய மைக்கொழுந்து என்று எத்தனையோ மலர்கள் எல்லாம் ஐயன் திருமேனியை அலங்கரிக்க ஆனந்தமாக காலையிலே பூத்த மலர்களை எடுத்து ஐயனுக்கு மாநிலத்து அழகாக பெருமானுக்கு விநாயக பெருமானுக்கு அங்கே சூரிய ஆரண நாயகனாக பட்டுப்பீதாம்பர நாயகனாக நம்பெருமான் பிள்ளையார் புறப்பட்டிருக்கிறார். அடியார்களே, பேருக்கு பின்னே அடியளித்து வருபவர்களை பார்க்கிறோம். வினைகளை தீர்க்கின்ற நம்பெருமானுடைய பேரர்களோடு எத்தனை மங்கையர்கள் பிள்ளையாரே பிள்ளையாரே என்று அங்கே அடியளித்து வருகிறார்கள். அங்கே ஆண்கள் அங்கப்பிரச்சனம் செய்து வருகிறார்கள். உங்களுடைய விநாயகரே, சந்திரசேகர பிள்ளையாரே, உங்களுடைய வாழ்விலே இருக்கிற சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய மகா உன்னதமான பெருந்தெய்வம் நீ ஐயா என்று சொல்லி அங்கே பெருமானே அங்கே திருவருளை தருகிற நாயகரை அடியார்கள் எல்லோரும் அங்கே வேண்டி வருகிற நட்புகளே தங்க பிரச்சனம் செய்து வருகிற ஆண்களை பார்க்கிறோம். ஆடவர்களை எத்தனை நேர்த்திக்கடன்களை நினைந்து நினைந்து அந்த சந்திரசேகர பிள்ளையார் இப்போது திருவருளை தருகிற எல்லாம் வல்ல அக்கினி பகவானுடைய திசையை நோக்கி நம்பெருமானுடைய பேரொழி எங்கே திருவருளை தருகிற வேளை நாங்கள் எல்லாம் என்னென்ன நினைக்கிறோமோ அதையெல்லாம் பெறக்கூடிய உன்னதமான திருவருளை தருகிற சந்திரசேகர பிள்ளையார். அடியார்களே, புதியதொரு சித்திரத்து என்ன வெளிக்கோலத்தோடு என்ன பிரமாண்டமான பெருங்காட்சியை பெறுகிறது. அங்கே 4 சக்கரங்கள் சூரிய சந்திர சாட்சியாக சூரிய சந்திரருடைய பேர் ஆற்றலை வெளிப்படுத்துவது போல இந்த திருவருளை பெறுகின்ற பெருமானுடைய ஆலயங்களிலே பெரும்பாலான ஆலயங்களிலே 4 பேர் அந்த திருவருளை தருகிற சித்திரத்தை அசைகிற வேளை 4 குதிரைகள் பூட்டப்படுகிறது. இன்றைக்கெல்லாம் நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பேரொழியை தருகிற திராவிட மரபுக்கு அபிவாக பூச்சாந்திர வடிவத்திலே, அதாவது எப்போதும் பிள்ளையாருடைய பேர் மற்றது பேரனுடைய அமைப்புகள் பல இருக்கிறது. எனவே இந்த வகையிலே ஒரு சூழல் தாய் தந்தையை கொடுத்த நிலையிலே இங்கே அழுத்தவர்கள் இருக்கிறார். தன்னுடைய பேர் சுகவசனம் சொல்லுகிறார். எனவே
மடத்தை ஈசான மூலையிலே இப்போது வாழ்த்தும் பெருமானுக்கு தேவாரங்கள் பாடி நாங்கள் மனதார வேண்டிக் கொண்டு பெருமானுடைய பேரருளினாலே மனதார நினைந்து வேண்டுவார்க்கெல்லாம் இந்த ஈசான மூலை பிரதான மூலையாக இருக்கிறது. இப்போது பேர் அரோகரா சந்திரசேகர பிள்ளையாருக்காரோ அங்கே இருப்பிடத்தை அடையப் போகிறார். அரோகரா சந்திரசேகர பிள்ளையாருக்கு அரோகரா அரோகரா. இப்போது நம்பிக்கைக்குரிய நாயகனுடைய இருப்பிடத்தை பெருமாள் அடைகிறவர்கள் அங்கே சந்திரசேகர பிள்ளையாரே இனி தொழுவாக்கு ஒரு குறைவும் இல்லை. நம்பினோம் எங்கள் மூத்த விநாயகனே நலம் கொண்டு காக்க வேண்டும் என்று அடியார்கள் எல்லோரும் வேண்டிக் கொடுக்க அரோகரா
சேகர பிள்ளையாரும் இந்த 2024ஆம் ஆண்டு அவருடைய பேர் இருப்பிடத்தை நாங்கள் எல்லோரும் செய்த புண்ணியம் எனக்கு இந்த பேர் கைகளை உயர்த்தட்டு 3 முறை கைகளை தட்டிக் கொள்ளுங்கள் வெற்றியோடு கொண்டு வந்திருக்கிறோம் என்று பேரை சுற்றிவாருங்கள் இவ்வளவு வடக்கைகளை பற்றிய அடியார்கள் எல்லோரும் பேரை ஒருமுறை சுற்றி வாருங்கள் ஏனென்றால் பேரை நாங்கள் பெருமானுடைய பேரை எடுத்து வந்த நாங்கள் பெருமானுடைய பேரையும் சுற்றி வர வேண்டும் பேர் இருப்பிடத்தை அடைந்து வடக்கையிலே இருப்பிடத்திற்கு சென்றால் பேரை சுற்றி வர வேண்டும் ஏனென்றால் பிள்ளையாரே எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் இந்த பேருடைய திருவீதியிலே பேரோடும் வீதியாய் அடியார் கூட்டம் ஐயா இந்த கொழும்பு துறை என்ன ஒற்றுமையாக அத்தனை அடியவர்களும் அங்கே வடக்கயிறு மண்ணிலே முட்டக்கூடாது எனவே அந்த வடக்கயிறு இளைஞர்கள் உண்மையிலே அந்த கொழும்புத்துறை இளைஞர்கள் அழகாக ஒவ்வொரு அடியவர்களும் தொண்டர்களாக மாறி அந்த பெருங்கைங்கரியத்தை அங்கே நிறைவேற்றுகிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் நெருக்கப்படாமல் பக்தருக்குள் பக்தர்களாக திருடர்களும் நடமாடக்கூடும் எனவே உங்களுடைய தங்க ஆபரணங்களை கவனத்திலே கொள்ளுங்கள் உங்களுடைய உடைமைகளை கவனத்திலே கொள்ளுங்கள் நெருக்காதீர்கள் சென்றாண்டு அந்த இளநீர் தாகம் தணிக்கிற இடத்திலே கூட ஒருவருடைய பேரன்புமிக்க ரசிக பெருமக்களுக்கு எங்கள் நன்றி கலந்த வணக்கம். ராஜராஜ சோழன் ஆண்ட நற்காலம்தான் தமிழகத்தின் பொற்காலம் என்பது சான்றோர்களின் முடிவு. அப்படிப்பட்ட மாமன்னனின் வரலாற்றை உமாபதி அவர்களின் பெரும் முயற்சியால் தென்னகத்திலேயே முதலாக அகலத்திரையில் வண்ணப்படமாக அமைத்து அதில் நடிப்புலக சக்கரவர்த்தி சிவாஜி எப்படியாவது ஊரமான் என்று பார்ப்போம் அப்படி சிந்திக்க கூடாது பிள்ளையார் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆஹா இதுதான் உங்களுடைய எண்ணமோன்று அவர் சிந்தித்து விடுவார் நிச்சயமாக நாங்கள் பிள்ளையாருடைய வாசலில் வந்தால் அப்படியே பிள்ளையார் என்று உண்மையெல்லாம் ஈழச் சேலையோடுதான் எங்களுடைய முன்னோர்கள் கோயிலுக்குள்ளே போனார்கள் நாங்கள் இப்ப வடக்கையில் பிடிக்கிறதுக்கே பஞ்சிப்படுறோம் அங்காலிருந்து இங்காலிருந்து சாரி கழங்கியும் புதுச்சாரி ஐம்பண்ணி வந்தவன் உண்மை யதார்த்தமான கதையை தான் நான் ஆலயத்தில் சொல்றேன் என்னன்னு சொன்னால் அப்படி சிந்திக்க கூடாது பிள்ளையாரே கவி அவன்தான் இந்த உடம்பை தந்தவன் அவன்தான் இந்த உடலை தந்தவன் அவன்தான் இந்த உயிருக்கு ஆதாரமாக மூலாதாரமாக இருப்பவர் விநாயக பெருமான் எனவே எல்லோரும் நடக்கையை கொடுங்கள் மெதுவாக இருக்கவர்கள்
தொடங்கி இருக்கிறது. இப்போது மணி அங்கே ஒலிக்கிற மணியை நீங்கள் அவதானிக்க வேண்டும். ஐயாவினுடைய கையிலே இருக்கிற மணி அசைவுக்கு ஏற்றாற்போல் தான் நீங்கள் பேரை அசைக்க வேண்டும். எனவே அருமையான பொருள் எல்லோரும் கைகொண்டு வாருங்கள். திருவாரம் பாடக்கூடியவர்கள், பகிரி பாடக்கூடியவர்கள் எல்லாம் பின்னுக்கு வாருங்கள். எப்போதும் ஊழலாருக்கு நம்பெருமான் நுழைவன் சிவபெருமானே கொடுத்தருடைய வரம் அவர்கள் வேலைக்கு பின்னேதான் பெற வேண்டும். பதினையோடு பாடி வாருங்கள். தேவார பதிகங்கள் பாடுங்கள். நம்பெருமானே உலகத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய பேர் இப்போது அலோகரா நம்பெருமானுடைய திருப்பேர் மெது மெதுவாக அசையத் தொடங்கி இருக்கிறது. மெது மெதுவாக பேர் அசைய வேண்டும். அங்கே கருத்து கட்டைகள் கூறப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவோ பள்ளம் போடுகிறோம். எல்லாவற்றையும் கடந்துதான் இந்த வாழ்க்கை பயணிக்க வேண்டும். இப்பொழுது பிள்ளையார் தன்னுடைய கருமூலத்தை அருகிலே அங்கே செல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். இந்த கருமூலத்தை நோக்கியவாறு அந்த வீதி ஆலயத்தினுடைய வீதியிலே செல்லுகிற காட்சி என்ன அலங்காரமாக, எத்தனை அலங்காரம்! இந்த காலையிலே பூத்த மலர்கள் எல்லாம் அப்பன் அவன் தும்பிக்கையானுடைய திருமேனியிலே அழகு சேர்க்கிறது. செவ்வரி மரம், அந்த செவ்வரடி மலர் மற்றும் அங்கே நந்தியாவட்டை, அங்கே நித்திரை கல்யாணி, மல்லிகை என்று எத்தனை மலர்கள், அங்கே ஐயனுடைய மைக்கொழுந்து என்று எத்தனையோ மலர்கள் எல்லாம் ஐயன் திருமேனியை அலங்கரிக்க ஆனந்தமாக காலைகளை பூத்த மலர்களை எடுத்து ஐயனுக்கு மாறிடவிட்டு அழகாக பெருமானுக்கு விநாயக பெருமானுக்கு அங்கே சூரிய ஆரண நாயகனாக பட்டு பீதாம்பர நாயகனாக நம்பெருமான் பிள்ளையார் புறப்பட்டிருக்கிறார். அடியார்களே, பேருக்கு பின்னே அடியளித்து வருபவர்களை பார்க்கிறோம். வினைகளை தீர்க்கின்ற நம்பெருமானுடைய பேரர்களோடு எத்தனை மங்கையர்கள் பிள்ளையாரை என்று அங்கே அடியளித்து வருகிறார்கள். அங்கே ஆண்கள் அங்கப்பிரச்சனம் செய்து வருகிறார்கள். உங்களுடைய விநாயகரே, சந்திரசேகர பிள்ளையாரே, உங்களுடைய வாழ்விலே இருக்கிற சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய மகா உன்னதமான பெருந்தெய்வம் நீ ஐயா என்று சொல்லி அங்கே பெருமானே அங்கே திருவருளை தருகிற நாயகரை அடியார்கள் எல்லோரும் அங்கே வேண்டி வருகிற நட்புகளே தங்க பிரச்சனம் செய்து வருகிற ஆண்களை பார்க்கிறோம். ஆடவர்களே, எத்தனை நேர்த்திக் கடன்களை நினைந்து அந்த சந்திரசேகர பிள்ளையார் இப்போது திருவருளை தருகிற எல்லாம் வல்ல அக்கினி பகவானுடைய திசையை நோக்கி நம்பெருமானுடைய பேரொழி எங்கே திருவருளை தருகிற வேளை நாங்கள் எல்லாம் என்னென்ன நினைக்கிறோமோ அதையெல்லாம் பெறக்கூடிய உன்னதமான திருவருளை தருகிற சந்திரசேகர பிள்ளையார். அடியார்களே, புதியதொரு சித்திரத்து என்ன வெளிக்கோலத்தோடு என்ன பிரமாண்டமான பெருங்காட்சியை தருகிறது. அங்கே 4 சக்கரங்கள் சூரிய சந்திர சாட்சியாக சூரிய சந்திரருடைய பேர் ஆற்றலை வெளிப்படுத்துவது போல இந்த திருவருளை தருகின்ற பெருமானுடைய ஆலயங்களிலே பெரும்பாலான ஆலயங்களிலே 4 பேர் அந்த திருவருளை தருகிற சித்திரத்தை அசைகிற வேளை 4 குதிரைகள் கூட்டப்படுகிறது. இன்றைக்கெல்லாம் நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பேரொழியை தருகிற திராவிட வரவுக்கு அவைவாக பூச்சாந்திர வடிவத்திலே, அதாவது எப்போதும் பிள்ளையாருடைய பேர் பட்டது பேரருடைய அமைப்புகள் பல இருக்கிறது. எனவே இந்த வகையிலே ஒரு சூழல் தாய் தந்தையை கொடுத்த நிலையிலே இங்கே அழுத்தவர்கள் இருக்கிறார்.
திருமணி மடத்தை பெருமான் இருப்பிடத்தை அடைகிற வேளை ஈசான மூலையிலே இப்போது வாழ்த்தும் பெருமானுக்கு தேவாரங்கள் பாடி நாங்கள் மனதார வேண்டிக் கொண்டு பெருமானுடைய பேரருளினாலே மனதார நினைந்து வேண்டுவார்க்கெல்லாம் இந்த ஈசான மூலை பிரதான மூலையாக இருக்கிறது. இப்போது பேர் அரோகரா சந்திரசேகர பிள்ளையாருக்காரோ அங்கே இருப்பிடத்தை அடையப் போகிறார். அரோகரா சந்திரசேகர பிள்ளையாருக்கு அரோகரா அரோகரா. இப்போது நம்பிக்கைக்குரிய நாயகனுடைய இருப்பிடத்தை பெறுவார். அங்கே சந்திரசேகர பிள்ளையாரே இனி சொல்வார்க்கு ஒரு குறைவும் இல்லை. நம்பினோம் எங்கள் மூத்த விநாயகனே. குடலொளி
எப்படியாவது ஊரமான் என்று பார்ப்போம். அப்படி சிந்திக்க கூடாது. பிள்ளையார் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆஹா, இதுதான் உங்களுடைய எண்ணம் என்று அவர் சிந்தித்து விடுவார். நிச்சயமாக நாங்கள் பிள்ளையாருடைய வாசலில் வந்தால் அப்படியே பிள்ளையார் என்று முன்னெல்லாம் ஈரச் சேலையோடுதான் எங்களுடைய முன்னோர்கள் கோயிலுக்குள்ளே போனார்கள். நாங்கள் இப்ப வடக்கையில் பிடிக்கிறதுக்கே பஞ்சிப்படுறோம். அங்காளன் இங்காளன் சாரி வழங்கியும் புதுச்சாரி ஐம்பண்ணி வந்தவன் உண்மை யதார்த்தமான கதையை தான் நான் ஆலயத்தில் சொல்றேன். என்னன்னு சொன்னால் அப்படி சிந்திக்க கூடாது. பிள்ளையாரே கவி, அவன்தான் இந்த உடம்பை தந்தவன், அவன்தான் இந்த உடலை தந்தவன், அவன்தான் இந்த உயிருக்கு ஆதாரமாக மூலாதாரமாக இருப்பவர் விநாயக பெருமான். எனவே எல்லோரும் நடக்கையை கொடுங்கள். மெதுவாக இருக்க இருக்கிறது. இப்போது மணி அங்கே ஒலிக்கிற மணியை நீங்கள் அவதானிக்க வேண்டும். ஐயாவினுடைய கையிலே இருக்கிற மணி அசைவுக்கு ஏற்றாற்போல் தான் நீங்கள் பேரை அசைக்க வேண்டும். எனவே அருமையான பொருள் எல்லோரும் கையொழுந்து வாருங்கள். திருவாரம் பாடக்கூடியவர்கள், பகிரி பாடக்கூடியவர்கள் எல்லாம் பின்னுக்கு வாருங்கள். எப்போதும் ஊழலாருக்கு நம்பெருமான் நுழைவன் சிவபெருமானே கொடுத்தருடைய வரம் அவர்கள் பேருக்கு தெரியதான் தர வேண்டும். பகிரையோடு பாடி வாருங்கள். திருவார பதிகங்கள் பாடுங்கள். பெருமானே உலகத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய பேர் இப்போது அரோகரா நம்பெருமானுடைய திருப்பேர் மெதுவாக அசையத் தொடங்கி இருக்கிறது. மெதுவாக பேர் அசைய வேண்டும். அங்கே கருத்து கட்டைகள் கூறப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவோ பள்ளம் போடுகிறோம். எல்லாவற்றையும் கடந்துதான் இந்த வாழ்க்கை பயணிக்க வேண்டும். இப்பொழுது பிள்ளையார் தன்னுடைய கருமூலத்தை அருகிலே அங்கே செல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். இந்த கருமூலத்தை நோக்கியவாறு அந்த வீதி ஆலயத்தினுடைய வீதியிலே செல்லுகிற காட்சி என்ன அலங்காரமாக, எத்தனை அலங்காரம்! இந்த காலையிலே பூத்த மலர்கள் எல்லாம் அப்பன் அவன் தும்பிக்கையானுடைய திருமேனியிலே அழகு சேர்க்கிறது. செவ்வழி மரம், அந்த செவ்வழி மலர் மற்றும் அங்கே நந்தியாவட்டை, அங்கே நித்திரை கல்யாணி, மல்லிகை என்று எத்தனை மலர்கள், அங்கே ஐயனுடைய மணிக்கொழுந்து என்று எத்தனையோ மலர்கள் எல்லாம் ஐயன் திருமேனியை அலங்கரிக்க ஆனந்தமாக காலைகளை பூத்த மலர்களை எடுத்து ஐயனுக்கு மாறிடவிட்டு அழகாக பெருமானுக்கு விநாயக பெருமானுக்கு அங்கே சூரிய ஆரண நாயகனாக பட்டு பீதாம்பர நாயகனாக நம்பெருமான் பிள்ளையார் புறப்பட்டிருக்கிறார். அடியா This weekend we have the Bhumi Puja for the Glad Shivan temple in Zurich, near Zurich. I'm going for that, and there are a lot of people who are chanting Lalita Sahasranamam. So I thought for the benefit of all those who are chanting the Lalita Sahasranamam, I'll give a brief background about Lalita Sahasranamam. Basically, all our Ishwaras, Ishwaris, Devatas, Devatis, Bhagavans, Bhagavatis, they enact what we call as Thiruvalayadal or Leela. So these Thiruvalayadal and Leela are for us to learn things, to get useful tools in our own life, technologies, tools in our own life, so that we can use them to better our life. Okay? So this is the infinite grace of those Bhagavans, Bhagavatis, Ishwaras, Ishwaris and Devatas, Devatis, who give us these useful technologies and tools for us to enhance our life. One such thing is basically Sri Lalita Sahasranamam. Okay, so the background to Lalita Sahasranamam is that Lalita Matripura Sundari takes an avatar
to kill a person called Bandasura. Okay, I'm sure you have heard of Mahishasura. So similar to Mahishasura, Bandasura is also an Asura. Mahishasura is considered as a raw form of ego, where the ego thinks that it is the most superior being in this universe without surrendering to the divine. Okay, Bandasura represents the same ego but in a much more refined way, in the sense it uses intelligence and cleverness to dominate or show its ego and try to prove that it is higher than the divine. Okay, so of course Devi is taking an avatar as Sri Lalita Mahatripura Sundari. She is also called as Rajarajeshwari. Okay, and she basically destroys this demonic or asuric forces from the existence, which is Bandasura. And again, like Mahishasura, Mahishasura Mardini Stotram, or Mahishasura Vadam, there are again a series of asuras who are either related to Bandasura as army chiefs or brothers and things like that, and all of them are basically killed by Devi. So this is the context in which this whole Lalita Sahasranamam is given to us. But we have to understand who and how we got this Lalita Sahasranamam. I'm sure you have heard, all of you would have heard about sage Agastya Mahamuni. So Agastya Mahamuni was one of the 7 Saptarishis of Bhagavan Shiva when he came down to this earth as Adiyogi or Dakshinamurti. Okay, he was the best student or the best Shishya of Bhagavan Shiva, and he always had a special corner. Bhagavan Shiva had a special corner for Maharishi Agastya. So just to give a background about Maharishi Agastya, one incident. So when Bhagavan Shiva and Devi Parvati are to be married in Kailasha, the whole world, the whole universe is all gathered in Kailasa to see this grand event. And Kailasha is in the northern hemisphere of the earth. So basically, to balance the forces of all these people and living beings coming to the northern hemisphere to see the wedding or the Kalyanam of Bhagavan Shiva and Devi Ma Parvati, Bhagavan Shiva sends Agastya to go to the Agastya Malai in south. Okay, so that the earth is balanced. Okay, and it doesn't tilt further. Okay, when he does that, he Maharishi Agastya protests, saying that I also want to see your wedding, but he says, you go there, I'll give you a telescopic vision. Okay, much like how Sanjaya was able to see what is happening in the Mahabharata war. So he was able to see Agastya Malai, from Agastya Malai, the wedding that happened in Kailasa Malai. Okay, and in fact, actually, just after the wedding, immediately both Devi Ma Parvati and Bhagavan Shiva appear in front of sage Agastya in their Kalyana Kolam or in their wedding attires, and gives him a special view of wedding for him alone. Okay, and Bhagavan Shiva basically takes a lotus from his garland, uses his big toe, just slightly presses the lotus, and water starts coming out. So he gives that lotus that is flowing and says that now you go around and a new river will form. And this is what we call as the Tambravarani river, which is near my native place in the Tirunelveli district in Tamil Nadu. Okay, so basically there are many Shivasthalams that Maharishi Agastya has created along the banks of Tambravarani river, and they are all basically representing his devotion to Bhagavan Shiva. So Maharishi Agastya is supposed to have lived for many yugas, and he's a very accomplished Maharishi. He has written Veda mantras, that is, he has discovered Veda mantras. He has written a treatise on the Tamil grammar called Agastyan, which is lost today. He has written a treatise on Ayurveda. He has written a treatise on Rasayana Shastra. He is one of the most accomplished human being as a Maharishi, and he is also considered as one of the 18 Mahasiddhas who have roamed this earth. Okay, so he is considered as one of the most powerful human beings to have ever existed on this earth. And he still feels that he has not achieved Purnatva. Okay, so basically he says, I have achieved all this, but still I have not got my completion or Purnatvam in my life, so that he can leave his physical body and go up to Kailasha. Okay, so he starts
a very long dhyanam or tapas for nearly 500 years. And basically, both Bhagavan Shiva and Devi Ma Parvati appear in front of him and say that you now do the dhyanam or tapasya in front of Hayagrivar, Bhagavan Hayagrivar. So Bhagavan Hayagrivar is a version of Bhagavan Sri Mahavishnu, which is considered the highest form of knowledge and education. Okay, so he does a dhyan of Bhagavan Hayagrivar for another few hundred years, and then Bhagavan Hayagrivar appears in front of him. And Bhagavan Hayagrivar basically gives this whole thing comes in Brahmanda Purana. So he appears in front of Agastya and gives him the Upatesham of Sri Lalita Sahasranama. Okay, and by again doing a dhyana, tapasya, Lalita Sahasranama for many years, finally Maharishi Agastya achieves his Purnatvam or completeness. Okay, and decides to leave this earthly abode and go back to his Kailasha where his Bhagavan Shiva is. Okay, so that is the real power of the Lalita Sahasranama. There's another very important characteristic of Lalita Sahasranama. If you say take Vishnu Sahasranama, which is considered as the powerful Sahasranams, it is actually given by Bhishma to Yudhishthira, just when Bhishma is about to die, and Yudhishthira tells Krishna, the whole humankind or the men folk of the humankind is all gone. I have no one to guide me in ruling my kingdom. Who would guide me? And then Bhagavan Sri Krishna takes him to Bhishma and says that you give them a Upadesham of Vishnu Sahasranamam, so that in spite of this lack of knowledge of people there to help Yudhishthira, he can still administer the kingdom effectively. So Bhishma gives him the Upadesham of Vishnu Sahasranamam. Unlike all this, the Lalita Sahasranamam is not given by a human form. Even all the Veda mantrams, even though they are eternal and always there, they are discovered by rishis and given to us through rishis. Whereas the Lalita Sahasranamam is directly given by the Vak Devatas. So it's not a human form that has basically invented this Lalita Sahasranamam. Okay, so that is the beauty of Lalita Sahasranamam, that it is actually given by a Devata, and it was given to sage or Maharishi Agastya by Bhagavan Hayagrivar, and then given to the world by Maharishi Agastya. So it's one of the most powerful mantras or slokams, stotrams that are available for the humankind to achieve whatever they want in life. Okay, of course it starts with how the Devi appears, Ma Lalita Tribhura Sundari appears. Then it talks about the various description of how the Devi looks like. It's called Keshadi Pada Varnane. Okay, so Keshadi Pada Varnane means basically describing the beauty of Sri Ma Lalita Tribhura Sundari. Okay, from head to toe in English, or from hair to foot in Sanskrit. Okay, then it talks about the place where she is living. Then it talks about how she kills Bandasura. Okay, then the Lalita Sahasranamam talks about how she is the mantra swarupa of all the mantras in this world. Then it talks about how she benefits or how she gives anugraham to her devotees. Okay, then it talks about how to worship her in a nirguna form or a formless form. Okay, then how to worship her in a saguna form or in a form. Okay, so those are the next things. Then how she is taken from this nirguna and guna forms into the panchabhuta forms. So how she has transformed into the panchabhuta swarupams. Then how she has changed from that into the kshetrams or places. Okay, how she has changed from that. Then we talk about in what all pitams she resides, and not only in pitams but also what all body parts or angams she resides. Okay. Then we talk about her glory. Okay, so vibhuti, vistar. So we talk further elaborate her glory.
And finally, we say how she is the Swarupam of Shiva Shakti. Okay? And it ends with this beautiful stanza, Evam Shri Lalita Devya Namnam Sahasraham Jahuhu. Evam Shri Lalita Devya Namnam Sahasraham Jahuhu. Evam means everything. Shri Lalita Devya is Shri Lalita Mahatripura Sundari. Namnam means in this names. Sahasraham means 1,000. So everything that is there in this universe, everything that you want in this universe is there in this 1,000 names. Okay, and Jahuhu means it will give you, or it will make it happen for you, all these things that you want in life. So Lalita Sahasranamam is one of the most powerful things, especially for people who want anything that they desire in a very serious fashion in their lives. So I wish you all a nice chanting of the Lalita Sahasranamam. I hope you found this introduction to Lalita Sahasranamam useful. Anyway, I'll be also be coming to Zurich and will be chanting the Lalita Sahasranamam with all of you. May Lalita Tripura Sundari bless all of us with a good chanting during the groundbreaking ceremony or Bhumi Puja of the Glat Centrum Shiva Perumal Temple. Thank you. Bye. Good evening to all of you. I thought I'll make a quick addition to my first video that I made on Lalita Sahasranamam. On the chanting on Saturday at the Glad Centrum for the Bhumi Puja of the Glad Centrum Shiva Temple. So not only is the mantram, which is the sounds which are very powerful of Lalita Sahasranamam, also the imagery of the various forms of Sri Lalita Mahatripura Sundari also has to be very correctly used. The imagery is very important because, I don't know how many of you know about basic psychology. The psychologists always say that 11-year-old child is our subconscious mind, and that is the one that controls most of the things, especially in crunch situations in our life. Okay, so this subconscious mind can be very easily be changed or manipulated with imagery, with very good imagery. So usually Mahalalita Tripura Sundari or Rajarajeshwari is always pictured as something like a 25-year-old woman, okay? Very beautiful, very energetic, like how we would have perceived our mother, okay? When we were, say 5 years of age or 10 years of age, when we had, all this impression about our mother being formed. So like how the mother would have gone about and got everything we wanted. Whatever we wanted, we had no issues. We simply asked, we didn't care whether it is good or bad. We didn't care whether our mother can get it or not. None of that we cared. If we liked something, we said we want it, and most of the time, for most mothers, they always found a way to get it for their child. So the same imagery is what they want to create with Ma Lalita Tripura Sundari in terms of her physical presence when she came to the earthly plane to destroy Bandasura or to do the Bandasura Madam. So the image is also very important. So there are typically 3 images in which we can imagine Devi Ma Lalita Mahatripura Sundari or Rajarajeshwari. One is as what we call as Bala Tripura Sundari, where she is viewed as an 8-year-old woman. Okay. Then she has another Swarupam of something like a 16-year-old woman, okay, of marriable age. Okay. She is called as Lakinyamba Swarupinye. Okay. So that is the way in which she is described. Okay, and of course the Lalita Mahatripura Sundari or Rajarajeshwari, she is represented as a 24-25-year-old woman, like the most energetic woman. Okay, the forms that have to be used are different for different types of people. So basically, adult men, when they start, they should start always with the Bala Tripura Sundari, because the strongest emotion that an adult male has is towards her daughter, towards his daughter. Okay, so that is the first form that an adult male should use in terms of praying to the Lalita Mahatripura Sundari, so that emotion is also working in favor of surrendering to Lalita Mahatripura Sundari. Okay, once the adult male has gained sufficient bhakti or surrenderance towards the Divine Mother, then they can shift to the normal form of Lalita Mahatripura Sundari as a 24-25-year-old woman. Okay. Then girls of marriable age should, or who are looking for a nice, good partner in life,
should visualize mother as the Lakinyamba Solupinye, someone who is of that age, who is very energetic, very jovial, very casual, that kind of a woman of 16 years of age, and that's how they should start. And ladies can always start with Lalita Mahatripura Sundari as the mother, the divine mother Swarupam of a 24 or 25-year-old woman. This is the right way to start the Devis. At the end of this video, I will give the images of these people. Again, if you look at the images, the way in which the Devi will be seated is basically the Shiva will be lying down and she will be just sitting almost on top of Shiva, close to the navel. Okay, the reason is that she is called as Chidaknikunda Sambhuta. Okay, so that means the one who is born out of the Chidakni. Shiva is always called as the Chit or the consciousness, and she is born out of the consciousness, the pit of the fire pit of the consciousness. So she has come out of the fire pit of the consciousness. So she is always seated like that. Then usually our Bhavans and Bhagavatis will all be surrounding her. So you will have Bhagavan Sri Mahavishnu, Sri Brahma, again Devi Sri Mahasaraswati and Devi Sri Mahalakshmi will be standing and doing the chamaram or doing the fan to the Divine Mother. And at the bottom you will have basically Bhagavan Sri Ganesh and Bhagavan Sri Subramanya sitting in the usual form. That is, on the right hand side of the mother will be, or on our left hand side will be Bhagavan Sri Ganesh, and on the right hand side will be Bhagavan Sri Subramanya Swami. Okay, so this is the way in which the parivar of Sri Lalita Mahatripura Sundari is visualized. And if it is a bigger photo, you will also see many other devatas, like Agni, Indra, all those devatas also present in that picture. Okay, so this is basically, she is the representative to control all the Bhagavans, Bhagavatis, the Devas, Devatis, to give us whatever we want. Okay, so again there is what is called as Nyasam. I will explain what is Nyasam in a later video. So typically when we do any kind of a Veda mantrams or a big stotrams like Vishnu Sahasranamam or Sri Lalita Sahasranamam, we will usually do many kinds of Nyasam. So the simple Nyasam is, we will basically invoke what we are going to do, what kind of forces we are praying to, what kind of Devadas we are praying to, what kind of benefits it will give. So on which Rishi, which Chandas are the poetic meter in which metrical verses in which the Stotram or mantrams are said. Okay, so there are two forms here. So so one form is for the Balai. Okay, so that will go like this: Asya Shri Lalita Sahasranama Divya Stotra Mala Mahamantrascha Vasinyadi Vagdevata. So that Vasinyadi Vagdevata is the one Rushayaha. So Vasinyadi Vagdevata, Rushayaha. So Vasinyadi Vagdevatas are the ones who have given us as rishis this stotram. Then Anushtup Chandaha, it is written in Anushtup Chandaha. Sri Lalita Mahatripura Sundari Devata. So Lalita Mahatripura Sundari is the Devata we are praying to. And here the Balai version is Aim Bijam Kleem Saktihi Sau Kilakam. Okay, this Aim Sau Kleem, Aim Kleem Sau is a Balai mantra. Okay, is a Bijakshara mantra for Bala Tripura Sundari. Okay, so that is how you have to use. So Aim Saktihi, Aim Bijam Kleem Saktihi Sau Kilakam. Okay, and then we will basically what will happen. So basically this stotram will make Lalita Mahatripura Sundari appear in front of us. Okay, so this is the Balai version of it. The normal version of it will have a slight difference. So we will say Asya Shri Lalita Divya Sahasranama Stotra Mala Mahamantrasya Vasinyadi Vagdevata Rushayaha Anushtup Chandaha Shri Lalita Mahatripura Sundari Devata. And then you will say like this: Srimad Vak Bhavati Kuteti Bijam Madhya Kuteti Saktihi Sakti Kuteti Kilakam. Okay, so there is a slight difference. So this is the version we have to use if we are going to pray to the mother as the regular form of Sri Lalita Mahatripura Sundari instead of the Bala Tripura Sundari. Okay,
So mostly we will use the Bala Tripura Sundari version because she is considered as the much more purer version of the force compared to the Lalita Maha Tripura Sundari. Basically all this Sahasranamam or Ashtautra Namavali and all those things can also be chanted as Namavalis. That means we take one by one each of the Namas. Instead of singing it as a Stotram or a Slokam, we can sing it as, Om Shri Mata Namaha, Om Shri Mata Matre Namaha, Om Shri Maharajnyai Namaha. Like that, one by one we can, instead of saying Shri Mata, Shri Maharajni, Shri Mat Simhasaneshwari. So we can take each one of the description of the Divine Mother and chant it as Namaha as a Sahasranama Namavali. If we do that, what we need to do is we need to add 3 Bija Mantras before it. Of course, we have to add the Om. So Om is always the Pranava Mantra. The sound Om balances our system, ensures that the left and right brain are synchronized. Usually what happens is that most of the time, one of the brain is active for us, okay? So it is not fully in balance. So the Om sound balances the two minds out. Of course, the many mudras also can balance, like our Namaskara mudra, okay? And so Anjali mudra we call it, okay? They all balance the left side and the right side of the brain, okay? So we have to start with the Pranava mantra. Aim, Hreem, Shreem, okay? The Aim Bija mantra represents Devi Maha Saraswati, okay? The Hreem Bija mantra represents Devi Ma Durga, but in the form of Bhuvaneshwari. Okay, so basically the one as Mother Earth who is supporting all of us. So she is represented in the Bhuvaneshwari form, and of course Shri, we all of us know, is representing Devi Mahalakshmi here. Okay, so we have to always add this Om, Aim, Aim, Hreem, Shreem, and then we can say Matre Namaha. Om Aim Hreem Shreem Shri Matre Namaha. Om Aim Hreem Shreem Shri Maharajnyai Namaha. So that is the way, if we are going to chant it as Namavalis, we have to chant it. Okay. People do Archana with the Namavali chanting usually. Kunkuma Archana, Flower Archana, whatever Archana they want to do, they can do it with this fashion. Okay. So after the Nyasam is over, typically what we should do is, we should say Om Aim Hreem Shreem Shri Matre Namaha, and visualize the mother either in the Balai form or the Bala Tripura Sundari form, or in the form of the regular mother, okay, in our visual way, okay, before we start chanting the full Lalita Sahasranama. This is what will give the best benefit. So chant this Om Aim Hreem Shreem Shri Matre Namaha, Om Aim Hreem Shreem Shri Matre Namaha, Om Aim Hreem Shreem Shri Matre Namaha, either 3 times, 5 times, 11 times, whatever is the right number of times for you, and visualize the Divine Mother in the photo that I will send, either as a Bala Tripura Sundari or Lalita Maha Tripura Sundari or Rajarajeshwari, in the form you are comfortable and where you have the surrenders, and then you start chanting the Lalita Sahasranam after that. Okay, so this will give the full benefit of the Lalita Sahasranam very quickly for all of you. Last, I have a word of a note for many of my friends, who are not this oriented towards chanting shlokams or chanting mantrams and all those kind of things, but who are generally spiritual. Some may even be atheistic in their thinking, but I just want them to bear with some of these things, because I am doing that in the as the opportunity that is arising in terms of the various travel I am doing. So definitely I will give a much more scientific explanation rather than what is colloquially understood as some kind of a devotion of these stotrams. They have far more meaning than just devotion. Actually, the devotion comes later, but first the principles have to be applied. So bear with me. So in a later video, I will in much more detail explain why we are doing all this, what is the scientific reason behind it. So I wish you again all a nice evening. Hope to see all of you in GLAD. Most likely I will also live stream the chantings that we are planning to do. So I will participate in both the Veda Mantram chantings as well as the Sri Lalita Sahasranam chanting. We wish good luck to the Bhumi Puja ceremony for the Shiva temple in GLAD Center.
பார்ப்போம். அப்படி சிந்திக்க கூடாது. பிள்ளையார் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆஹா, இதுதான் உங்களுடைய எண்ணமோன்று அவர் சிந்தித்து விடுவார். நிச்சயமாக நாங்கள் பிள்ளையாருடைய வாசலில் வந்தால் அப்படியே பிள்ளையார் என்று முன்னெல்லாம் ஈரச் சேலையோடுதான் எங்களுடைய முன்னோர்கள் கோயிலுக்குள்ளே போனார்கள். நாங்கள் இப்ப வடக்கையில் பிடிக்கிறதுக்கே பஞ்சிப்படுறோம். அங்காலிருந்து இங்காலிருந்து சாரி வழங்கியும் புதுச்சாரி ஐம்பண்ணி வந்தவன் உண்மை யதார்த்தமான கதையை தான் நான் ஆலயத்தில் சொல்றேன். என்னன்னு சொன்னால் அப்படி சிந்திக்க கூடாது. பிள்ளையாரே கவி, அவன்தான் இந்த உடம்பை தந்தவன், அவன்தான் இந்த உடலை தந்தவன், அவன்தான் இந்த உயிருக்கு ஆதாரமாக மூலாதாரமாக இருப்பவர் விநாயக பெருமான். எனவே எல்லோரும் நடக்கிறதை பெறுங்கள். மெது மெதுவாக இருக்க மணி அங்கே ஒலிக்கிற மணியை நீங்கள் அவதானிக்க வேண்டும். ஐயாவினுடைய கையிலே இருக்கிற மணி அசைவுக்கு ஏற்றாற்போல் தான் நீங்கள் பேரை அசைக்க வேண்டும். எனவே அருமையான பொருள் எல்லோரும் கையொழுந்து வாருங்கள். திருவாரம் பாடக்கூடியவர்கள், பகிரி பாடக்கூடியவர்கள் எல்லாம் பின்னுக்கு வாருங்கள். எப்போதும் ஊழலாருக்கு நம்பெருமான் நுழைவன் சிவபெருமானே கொடுத்தருடைய வரம் அவர்கள் பேருக்கு பின்னேதான் பெற வேண்டும். பகிரையோடு பாடி வாருங்கள். திருவார பதிகங்கள் பாடுங்கள். பெருமானே உலகத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய பேர் இப்போது அரோகரா நம்பெருமானுடைய திருப்பேர் மெதுவாக அசையத் தொடங்கி இருக்கிறது. மெதுவாக பேர் அசைய வேண்டும். அங்கே பரிசு கட்டைகள் கூறப்படுவதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவோ பள்ளம் வருகிறோம், எல்லாவற்றையும் கடந்துதான் இந்த வாழ்க்கை பயணிக்க வேண்டும். இப்பொழுது பிள்ளையார் தன்னுடைய கருமூலத்திற்கு அருகிலே அங்கே செல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். இந்த கருமூலத்தை நோக்கியவாறு அந்த வீதி, ஆலயத்தினுடைய வீதியிலே செல்லுகிற காட்சி என்ன அலங்காரமாக, எத்தனை அலங்காரம்! இந்த காலையிலே பூத்த மலர்கள் எல்லாம் அப்பன் அவன் தும்பிக்கையானுடைய திருமேனியிலே அழகு சேர்க்கிறது. செவ்வழி மரம், அந்த செவ்வழி மலர் மற்றும் அங்கே நந்தியாவட்டை, அங்கே நித்திரை கல்யாணி, மல்லிகை என்று எத்தனை மலர்கள், அங்கே ஐயனுடைய மணிக்கொழும்பு என்று எத்தனையோ மலர்கள் எல்லாம் ஐயன் திருமேனியை அலங்கரிக்க ஆனந்தமாக காலையிலே பூத்த மலர்களை எடுத்து ஐயனுக்கு மாறிடவிட்டு அழகாக பெருமானுக்கு விநாயக பெருமானுக்கு அங்கே சூரிய ஆரண நாயகனாக, பட்டு பீதாம்பர நாயகனாக நம்பெருமான் பிள்ளையார் புறப்பட்டிருக்கிறார். அடியார்களே, பேருக்கு பின்னே அடியளித்து வருபவர்களை பார்க்கிறோம். வினைகளை தீர்க்கின்ற நம்பெருமானுடைய பேரர்களோடு எத்தனை மங்கையர்கள் பிள்ளையாரை இருந்து அங்கே அடியளித்து வருகிறார்கள். அங்கே ஆண்கள் அங்கப்பிரச்சனம் செய்து வருகிறார்கள். உங்களுடைய விநாயகரே, சந்திரசேகர பிள்ளையாரே, உங்களுடைய வாழ்விலே இருக்கிற சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய மகா உன்னதமான பெருந்தெய்வம் நீ ஐயா என்று சொல்லி அங்கே பெருமானே அங்கே திருவருளை தருகிற நாயகரை அடியார்கள் எல்லோரும் அங்கே வேண்டி வருகிற நட்புகளே தங்க பிரச்சனம் செய்து வருகிற ஆண்களை பார்க்கிறோம். ஆடவர்களை எத்தனை நேர்த்திக்கடன்களை நினைந்து அந்த சந்திரசேகர பிள்ளையார் இப்போது திருவருளை தருகிற எல்லாம் வல்ல அக்கினி பகவானுடைய திசையை நோக்கி நம்பெருமானுடைய பேரொழி அங்கே திருவருளை தருகிற வேளை நாங்கள் எல்லாம் என்னென்ன நினைக்கிறோமோ அதையெல்லாம் பெறக்கூடிய உன்னதமான திருவருளை பெறுகிற சந்திரசேகர பிள்ளையார். அடியார்களே, புதியதொரு சித்திரத்து என்ன வெளிக்கோலத்தோடு என்ன பிரமாண்டமான பெருங்காட்சியை பெறுகிறது. அங்கே 4 சக்கரங்கள் சூரிய சந்திர சாட்சியாக சூரிய சந்திரருடைய பேர் ஆற்றலை வெளிப்படுத்துவது போல இந்த திருவருளை பெறுகின்ற பெருமானுடைய ஆலயங்களிலே பெரும்பாலான ஆலயங்களிலே 4
அந்த திருவருளை தருகிற சித்திரத்தை அசைகிற போல 4 குதிரைகள் பூட்டப்படுகிறது. இன்றைக்கெல்லாம் நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பேரொழியை தருகிற திராவிட வரவுக்கு அவைவாக பூச்சாந்திர வடிவத்திலே, அதாவது எப்போதும் பிள்ளையாருடைய தேர் மற்றது தேரருடைய அமைப்புகள் பல இருக்கிறது. எனவே இந்த வகையிலே ஒரு சூழல் தாய் தந்தையை கொடுத்த நிலையிலே இங்கே அழுத்தவர்கள் இருக்கிறார். தன்னுடைய